தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். முதலில் ஜெபம். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். மரியா தூய ஆவியால் கருவுற்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இன்றைய புனிதர் முத்தி பேறு பெற்ற அன்ன மரியா 1769 1837. இவளுடைய தந்தை செல்வந்தராக இருந்து செல்வத்தை எல்லாம் இழந்து பின் குடும்பத்துடன் ரோமைக்கு சென்றார். ஒரு வீட்டில் வேலை பார்த்து வந்த அன்ன மரியா 20வது வயதில் மனம் முடித்தாள். பிறந்த 7 பிள்ளைகளையும் பரிசுத்தமாக வளர்த்தார். ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட நேரங்களில் அனைவரையும் திரட்டி ஒரு சிறு ஜெபக்கூட்டத்திற்கு சென்று ஜெபிப்பார். ஒருவன் கடவுளோடு சமாதானமாய் வாழாவிட்டால் அவனது இல்லத்துக்கு சமாதானமாய் இருக்க முடியாது என்று சொல்லி அவர்களுக்காக இவள் அடிக்கடி ஜெபிப்பாள். அங்கு சென்று அவர்களுக்கு அறிவுரை கூறுவார். மேலும் அவர்களுடைய இருந்த பணத்தை எல்லாம் சிக்கனம் செய்து ஏழைகளுக்கு மிச்சம் பிடித்து கொடுத்து மற்றவர்களுக்கு உதவுவார். பிள்ளைகளோடு மருத்துவமனைகளை சந்தித்து நோயாளிகளை ஏற்றுவார். பாவிகள் மனம் திரும்பவும் திருச்சபையை துன்புறுத்தியவர்கள் நல் வழிக்கு வரவும் அடிக்கடி ஜெபித்து பொருத்தல்கள் செய்வாள். கடவுள் இவளுக்கு பல அரிய வரங்களை கொடுத்தார். கல்லஞ்சக்கார பாவிகளை மனம் திருப்புவாள். நோயாளிகளை புதுமையாக குணப்படுத்துவாள். வர இருக்கும் காரியங்களை முன்னறிவிப்பாள். 5 காய வரம் பெற்றவள் என்று பேர் உண்டு. உலகில் அவல நிலை ஏற்பட்ட போது புதிதாக கிறிஸ்தவ மதத்தில் சேர்ந்தவர்கள் அதிக ஆர்வத்துடன் வாழ்வார்கள் என முன் அறிவித்தார். ஒரு முறை இயேசு அவளை பார்த்து, திருச்சபை மிக மிக சங்கடப்படும், நம்பிக்கை இல்லை என்று தோன்றும். அப்பொழுது உண்மையாகவே தாழ்ச்சி உள்ளவர்களுக்கு நான் வெற்றி அளிப்பேன் என்று கூறினார். அன்ன மரியா தன் குடும்ப கடமைகளை அசட்டை செய்வதல்லாமல் கர்தினால்கள், அரசர்கள், குருக்கள், அரசியல்வாதிகள் இவைகளை கலந்து ஆலோசிக்கும்படி இவளது எளிய இல்லத்திற்கு வருவார்கள். எனக்காக ஜெபியுங்கள் என யாராவது கூறினால் நாம் ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம் என்பாள். சிந்தனை. பிறர் மீது அன்பு உள்ளவர்கள் பொறுமையோடு இருப்பார்கள், பொறுமையாகவும் இருப்பான். தன்னை பரித்தியாகம் செய்கிறவன் பொறுமையாக சிறந்த தவம் செய்வான். உண்மையான பொறுமைசாலி உலக செல்வங்கள் அனைத்தையும் கொண்டிருப்பான். பரலோக கிரீடத்தை பெற்றுக்கொள்வார். முத் அன்ன மரியா.
ஜெபம். ஆண்டவரே, எதிரிகளின் கையிலிருந்து திருச்சபையை காப்பாற்றும். ஆமென். ஆண்டவரே என் கற்பாரை, என் புகலிடம்,
என் மீட்பர், என் கடவுளே எனக்கு துணைவர். திருப்பாடல்கள் 17 இறைவசனம் 3. அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியில் தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைக்கு நன்றி திருப்பலியாக இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற திருவாளர் ராஜா, ஜெயந்தி, நித்யா, சஞ்சய் குடும்பத்தினருக்காகவும், ஆண்டவருக்குள் நித்திலை பாறுதல் அடைந்திருக்கின்ற நித்திய சோபா, காஷ்மீர் இவர்களுடைய ஆன்மையிலை பாறுதலுக்காகவும் இந்த திருப்பலியிலே செபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலே நாம் அரசர்கள் முதல் புத்தகத்திலிருந்து முதல் வாசகங்களை தியானித்து கொண்டிருக்கின்றோம். இந்த முதல் அரசர்கள் புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்கின்ற பகுதிகள் கடவுள் எத்தகைய தன்மையுடையவர் அல்லது கடவுளுடைய வல்லமை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது, அவர் நம்மை பராமரிக்கிற கடவுளாகவும் நம்மை பாதுகாக்கிற கடவுள் எனவும் கடந்த நாட்களுடைய இறைவார்த்தை பகுதிகள் நமக்கு எடுத்து சொன்னது. தாம் தேர்ந்து கொண்டவர்களை அல்லது தம்மோடு இணைத்து கொண்டவர்களை கடவுள் ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவர்களுக்குரியதை தக்க காலத்தில் கொடுத்து அவர்களை பராமரிக்கிறார் என்பதை நாம் தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாகவே இன்று இறைவாக்கினர் எலியா தான் வழிபட்ட கடவுளே உண்மையான கடவுள், இஸ்ரேலின் ஆண்டவர்தாம் உண்மையான கடவுள் என்பதை நிரூபிக்கும் வண்ணமாய் பாகாலை வழிபட்டு வந்த மக்களையும் அந்த பாகாலுக்கு பலி செலுத்திய இறைவாக்கினர்களையும் இந்த பாகாலை வழிபடும்படி ஆணை பிறப்பித்த அரசர்களையும் ஒன்றாக திரட்டி கார்மேல் மலையில் இஸ்ரேல் மக்களுடைய கடவுளின் பெயரால் அவர் செய்த புதுமையை குறித்து நாம் இன்று தியானிக்கின்றோம். எலியா இறைவாக்கினர் ஏறக்குறைய 950 பொய் இறைவாக்கினர்களை ஒன்று கூட்டி அவர்கள் முன்பாக இஸ்ரவேலின் கடவுளே வல்லமையுள்ள கடவுள், அவர் மட்டும்தான் உண்மையான ஆண்டவர் என்பதை மெய்ப்பிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இதுதான் நிதர்சன உண்மை. நம் கடவுள்தான் உண்மையான கடவுள். நம் வழிபடுகின்ற தெய்வம்தான் உண்மையான தெய்வம். இந்த தெய்வம் நம்மை பராமரிக்கிற, பாதுகாக்கிற, நமக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொடுக்கிற கடவுளாக இருக்கிறார். இந்த கடவுள் நம் மீது கொண்ட பேரன்பினால் தம் மகனை அனுப்பி நம்மை விலை கொடுத்து மீட்டுள்ளார். தம் மகனின் இரத்தத்தை சிந்தி நமக்கெல்லாம் மீட்பளித்துள்ளார். எனவே இந்த வலிமை மிகு கடவுளின் மீது நமது நம்பிக்கையை ஆழப்படுத்திக் கொள்ள அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் செபிப்போம். தூய மர நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். செபிப்போமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும்
உமது வழி நடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். நீரே ஆண்டவர் என்றும் நீரே இறைமக்களின் மனதை மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறிவார்களாக. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தை 20 முதல் 39 முடிய. அந்நாட்களில் ஆகாபு இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் அழைத்தான். பொய் வாக்கினரையும் கர்மேல் மலை ஒன்றில் திரட்டினான். எலியா மக்கள் அனைவரும் முன் சென்று, எத்தனை நாள் இருமனதோராய் தத்தளித்து கொண்டிருக்கப் போகிறீர்கள்? ஆண்டவர் தாம் கடவுள் என்றால் அவரை பின்பற்றுங்கள். பாகால் தான் என்றால் அவன் பின்னே செல்லுங்கள். அப்பொழுது எலியா மக்களிடம், ஆண்டவரின் திரை வாக்கினரில் நான் ஒருவன்தான் எஞ்சியிருக்கிறேன். பாகாலில் பொய் வாக்கினரோ 450 பேர் இருக்கிறார்கள். 2 காளைகளை என்னிடம் கொண்டு வாருங்கள். அவர்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து அதை துண்டு துண்டாக வெட்டி விறகு மேல் வைக்கப்படும். ஆனால் நெருப்பு வைக்கலாகாது. மற்ற காளைகளை நான் தயார் செய்து விறகின் மேல் வைப்பேன். நானும் நெருப்பு வைக்க மாட்டேன். நீங்கள் உங்கள் தெய்வத்தின் பெயரை சொல்லி அழையுங்கள். நானோ ஆண்டவரின் பெயரை சொல்லி அழைப்பேன். அதற்கு நெருப்பு மூலம் பதிலளிக்கும் கடவுளை உண்மை கடவுள் என்றார். மக்கள் அனைவரும் பதில் மொழியாக, நீர் சொல்வது சரியே என்றனர். பிறகு எலியா பாகாலில் பொய் வாக்கினரிடம், நீங்கள் அதிகம் பேராய் இருப்பதால் முதலில் நீங்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து தயார் செய்யுங்கள். ஆனால் நெருப்பு மூட்டாதீர்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளைகளை கொண்டு வந்து தயார் செய்த பின் காலை முதல் நண்பகல் வரை பாகாலின் பெயரை கூப்பிட்டு, பாகாலே பதில் தாரும் என்று கத்தினார். ஆனால் எக்குரலும் கேட்கவில்லை, எப்பதிலும் வரவில்லை. எனவே அவர்கள் தாங்கள் கட்டிய பலிபீடத்தை சுற்றி ஆடையிட்டார்கள். நன்மைகள் ஆயிற்று. எலியா அவர்களை கேலி செய்து, இன்னும் உரத்த குரலில் கத்துங்கள், அவன் ஒரு தெய்வம். ஒருவேளை அவன் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கலாம், அல்லது ஒதுக்குப்புறமாய் போயிருக்கலாம், அல்லது பயணம் செய்து கொண்டிருக்கலாம், அல்லது தூங்கிக் கொண்டிருக்கலாம். அவன் விழித்தெழ வேண்டியிருக்கும் என்றனர். எனவே அவர்கள் இன்னும் உரத்த குரலில் கத்தினர். தங்கள் வழக்கப்படி வாளினாலும் வேலினாலும் இரத்தம் கொட்டும் வரை தங்களையே கீறி கிழித்து கொண்டார்கள். பிற்பகல் ஆயிற்று. அவர்கள் மாலை பலி செலுத்தும் நேரம் வரை தொடர்ந்து உளறி கொண்டிருந்தார்கள். ஆயினும் எக்குரலும் கேட்கவில்லை, எப்பதிலும் வரவில்லை. கவனிப்பார் யாருமில்லை. அப்போது எலியா எல்லா மக்களையும் நோக்கி, என் அருகில் வாருங்கள் என்றார். மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர். உடனே எலியா அங்கே இடிந்து கிடந்த ஆண்டவரது பலிபீடத்தை செப்பனிட்டான். உன் பெயர் இஸ்ரேல் என்று ஆண்டவர் யாக்கோபுக்கு உரைத்ததன் பொருட்டு அவன் வழிவந்த குருக்களின் எண்ணிக்கைப்படி எலியா 12 கற்களை எடுத்தார். அக்கற்களை கொண்டு ஆண்டவரின் பெயரில் ஒரு பலிபீடத்தை கட்டி அப்பலிபீடத்தை சுற்றிலும் 2 உளவுகளால் அகலம் பீடத்தை கட்டினார். உள்வாய்க்காலை வெட்டினார்.
அதன் பின் விறகு கட்டைகளை அடுக்கி காளைகளை துண்டு துண்டாக வெட்டி அவற்றின் மேல் வைத்தார். 4 குடங்கள் நிறைய தண்ணீர் கொண்டு வந்து வைத்தார். எலியாவின் குடங்கள் தண்ணீர் நிறைந்தது. எலிபலியின் மேல் விறகுகள் கட்டைகளின் மேல் ஊற்றுங்கள் என்றார். அவர் 2 முறையும் செய்யுங்கள் என்றார். அவர்கள் 2ஆம் முறை அவ்வாறே செய்தனர். அவர் 3ஆம் முறை செய்யுங்கள் என்றார். அவர்கள் 3ஆம் முறையும் அப்படியே செய்தனர். எனவே தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடியது. மேலும் வாய்க்காலை அவர்கள் தண்ணீரால் நிரப்பினார். மாலை பலி செலுத்தும் நேரமாயிற்று. இறைவாக்கினர் எலியா பலிபீடத்தின் அருகில் வந்து, ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரேல் என்பவர்களின் கடவுளாகிய ஆண்டவரே, இஸ்ரேலின் கடவுள் நீரே என்றும், இவற்றையெல்லாம் நான் உமக்கு வாக்கின்படி செய்தேன் என்றும் இன்று விளக்கச் செய்திருளும். நீரே கடவுளாகிய ஆண்டவர் என்றும், நீரே இம்மக்களின் மனத்தை மீண்டும் மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறியும்படி எனக்கு பதில் தாரும் ஆண்டவரே என்றனர். எனக்கு பதில் தாரும் என்றும் கூறினர். உடனே ஆண்டவரின் நெருப்பு கீழே இறங்கி அந்த எரிபலிகளையும் விறகு கட்டைகளையும் கற்களையும் மணலையும் சுட்டரித்து வாய்க்கால் நீரையும் வற்றச் செய்தது. இதை கண்டவுடன் மக்கள் அனைவரும் முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே கடவுள், ஆண்டவரே கடவுள் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில்: இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன். பல்லவி. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். வேற்று தெய்வங்களை பின்பற்றுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வர். அவற்றுக்குள் செலுத்தப்படும் இரத்த பலிகளில் நான் கலந்து கொள்வேன். அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரிப்பேன். பல்லவி. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவரே, எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். பல்லவி. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வேன். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரன்பு உண்டு. பல்லவி. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனங்கள் 17 19 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
இயேசுவில் அன்புக்குரியவர்களே, உலகளவில் நாம் இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கின்ற கொரோனா நோய் தொற்றினால் நேற்றைய ஊடகங்கள் நமக்கு கொடுத்திருந்த தகவலின் அடிப்படையில் 4,07,068 பேர் இறந்திருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்டோர் 71,36,756. இந்தியாவில் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்போர் மட்டுமே 2,56,611 என்று மருத்துவத்துறை குறிப்பிடுகிறது. இதுவரை இந்த நோய் தொற்றினால் இந்தியாவில் இறந்திருப்பவர்கள் 7,135 என்று சொல்லுகிறது. கடந்த மாதத்தில் அல்லது 3 வாரங்களுக்கு முன்பு உலக அளவில் 11வது இடத்தில் இருந்த இந்தியா சற்று முன்னேறி 7வது இடம் என்று நாம் அறிந்தோம். இப்பொழுது இத்தாலியை பின்னுக்கு தள்ளி இந்தியா முன்னுக்கு சென்று 6வது இடத்தில் இருக்கிறது என்று சொல்லி உலக சுகாதார அமைப்பு நமக்கு செய்தி கொடுக்கிறது. தமிழகத்தில் மட்டும் நேற்று வரை பாதிக்கப்பட்டோருடைய எண்ணிக்கை 33,229 என்று சொல்லி நம்முடைய மாநிலத்தினுடைய சுகாதாரத்துறை அறிவிப்பு செய்திருக்கிறது. ஒரு இக்கட்டான சூழலை நாம் எதிர்கொண்டிருக்கின்றோம். சில தினங்களுக்கு முன்பு ஐரோப்பிய பகுதியிலே கடற்கரைக்கு அருகில் இருந்த ஒரு ஊர் முழுவதும் நிலச்சரிவினால் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டதை சமூக ஊடகங்களிலே வலைவெளிகளிலே நாம் கண்டோம். கடந்த 2-3 வாரங்களாக வானிலைத்துறை சொல்லுகின்றது காற்றழுத்த தாழ்வு மண்டலம். கடந்த 3 வாரங்களில் மட்டும் நாம் 2 பெரும் புயல்களை எதிர்கொண்டு பல லட்சம் கோடி மதிப்பிலான செலவினத்தை அது நமக்கு வைத்துள்ளது என்கின்ற செய்தியையும் நாம் கண்டோம். நேற்றைய செய்தித்தாளில் புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தியையும் நாம் வாசித்தோம். சில நாட்களுக்கு முன்பு ராஜஸ்தானை நோக்கி பல லட்சம் வெட்டுக்கிளிகள் படையெடுத்து உணவுப் பயிர்களை சேதப்படுத்தியது. அது அங்கிருந்து நகர்ந்து இன்னும் இருக்கின்ற சில வட மாநிலங்களில் அது பயணத்தை மேற்கொண்டு பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கிறது என்கின்ற செய்தி. நேற்று நம்முடைய தேசத்தினுடைய தலைநகர் தில்லியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது என்கின்ற கூடுதலான செய்தியும் நமக்கு பயத்தையும் அச்சத்தையும் பெரும் மன உளைச்சலையும் கூட கொடுத்திருக்கிறது. இப்படி பல்வேறு இக்கட்டான சூழல்கள் நிலவுகின்ற பட்சத்தில் இந்த எல்லா நிகழ்வுகளின் பின்னணியிலும் இந்த இறைவார்த்தை வழிபாடு நமக்கு என்ன செய்தியை தருகிறது என்பதை நாம் தியானிப்போமே என்று சொன்னால், கடவுள் நமக்கு எத்தகைய செய்தியை உணர்த்த விரும்புகிறார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அன்புக்கினியவர்களே, நம்முடைய விவிலியம் முழுவதும் நம்முடைய கடவுள் வலிமை மிகு கடவுள் என்பதை அவ்வப்பொழுது நமக்கு பல்வேறு நிகழ்வுகளால் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அல்லது பல்வேறு நிகழ்வுகளின் மூலமாய் நம்முடைய கடவுள் வலிமை மிகு கடவுள் என்பதை வெளிப்படுத்தி உள்ளது. எடுத்துக்காட்டாக தொடக்க நூல் புத்தகத்தில் யோசேப்பு என்னும் ஒரு கதாபாத்திரம். இந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் விலைக்கு விற்கப்படுகிறார். விற்கப்பட்டவர் எகிப்தில் இருக்கின்ற இன்னொருவருக்கு விற்கப்படுகிறார். அவர் எகிப்தில் ஒரு பணியாளராய்
அரசருடைய அவையில் பணியாற்றுகின்ற ஒருவருக்கு பணியாளராயிருக்கின்றார். கடவுள் அவரோடு இருந்து செயல்படுகின்றார், தம்முடைய வலிமையை வெளிப்படுத்துகின்றார். யோசேப்பின் பொருட்டு போத்திப்பாரையும் அவருடைய குடும்பத்தாரையும் கடவுள் காக்கின்றார். அதன் வழியாய் கடவுள் யோசேப்பை உயர்த்துகின்றார். எகிப்து தேசத்தினுடைய 2ஆம் நிலை பதவியை, அரசருக்கு அடுத்தபடியான பதவியை அவர் அடைகின்றார். அரசர் உங்களுக்கு வேண்டியதையெல்லாம் நீங்கள் யோசேப்பிடம் போய் கேளுங்கள் என்று சொல்லி செய்தியை அனுப்புகின்றார். கடவுள் யோசேப்போடு இருந்து வலிமையோடு செயல்பட்டார். பஞ்சம் ஏற்பட்ட காலம் முழுவதையும் அந்த தேசத்தை யோசேப்பு வழியாய் கடவுள் பராமரித்தார் என்று தொடக்க நூல் புத்தகம் சொல்லுகிறது. அதை தொடர்ந்து வாசிக்கின்ற விடுதலை பயன் நூல் புத்தகத்தில் 450 ஆண்டுகள் அடிமைகளாயிருந்த இஸ்ரவேல் மக்களை கடவுள் அதிசயத்தக்க செயல்களால் அவர்களை விடுவித்து வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு அவர்களை வழிநடத்தி செல்லுகின்றார். அவர்களை எதிர்கொண்ட எல்லா அரசுகளையும் கடவுள் தோற்கடிக்கின்றார். அது எரிகோ நகரமாக இருக்கட்டும் அல்லது அமலேக்கியருக்கு எதிரான போராக இருக்கட்டும், எல்லா போரிலும் கடவுள் நாமே படைகளின் ஆண்டவர், உங்களுக்காக நான் போரிடுவேன் என்று சொல்லி கடவுள் இஸ்ரவேல் மக்கள் சார்பாக நின்று எதிரிகளை துவம்சம் செய்து தம்முடைய வலிமையை வெளிப்படுத்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். கடந்த 2-3 தினங்களாக எலியா இறைவாக்கினரை குறித்து நாம் வாசிக்கின்ற 1 அரசர்கள் புத்தகத்தினுடைய இறைவார்த்தை பகுதிகளும் கடவுள் எத்தகைய வலிமை உடையவர் என்பதை நமக்கு பறைசாற்றி கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இதனுடைய பின்புலத்தில் தான் இன்றைய முதல் வாசகத்தையும் நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். பொய் இறைவாக்கினர்களுக்கும் மெய் இறைவாக்கினரான எலியாவுக்கும் இடையே நடந்த ஒரு செயல் குறித்தும், இதில் எலியாவோடு இருந்த வலிமை மிகு கடவுள் எப்படி பொய் இறைவாக்கினர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கினார், அவர்கள் பொய்யர்கள், அவர்கள் வழிபடுகின்ற அல்லது எந்த கடவுளுக்கு அவர்கள் காணிக்கை செலுத்துகின்றார்களோ அந்த கடவுள், எந்த கடவுளுக்கு அவர்கள் பலி செலுத்துகின்றார்களோ அந்த கடவுள் உண்மை கடவுள் அல்ல, பொய் கடவுள், அவர் உருவாக்கப்பட்ட கடவுள். எனவே அந்த கடவுளை வழிபடுவதும் பலி செலுத்துவதும் உண்மை கடவுளுக்கு எதிரானது என்பதை மெய்ப்பிப்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் எலியா இறைவாக்கினர் கடவுளை நோக்கி இப்படியாய் ஜெபிக்கின்றார். இறைவாக்கினர் எலியா பலிபீடத்தின் அருகில் வந்து, ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரேல் என்பவர்களின் கடவுளாகிய ஆண்டவரே, இஸ்ரேலின் கடவுள் நீரே என்றும் இவற்றையெல்லாம் நாம் உம் வாக்கின்படியே செய்தேன் என்றும் இன்று விளங்கச் செய்தருளும். பெரியமானவர்களே, நீரே கடவுளாகிய ஆண்டவர் என்றும் நீரே இம்மக்களின் மனதை மீண்டும் மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறியும்படி எனக்கு பதில் தாரும், ஆண்டவரே எனக்கு பதில் தாரும் என்று ஜெபிப்பதை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, இந்த கடவுள், நாம் வழிபடுகின்ற கடவுள், நாம் பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற இந்த கடவுள் தான் வலிமை மிகு கடவுள். நான் முதலில் குறிப்பிட்ட எல்லா சூழல்களையும் எதிர்க்கின்ற கடவுளும் அவைகளிலிருந்து தம்முடைய வலிமை மிகு கரத்தினால் நம்மை பாதுகாக்கிற கடவுளும் நம்முடைய கடவுள். இதைத்தான் இந்த இக்கட்டான சூழலில் நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். எவ்வளவோ எதிர்மறை நிகழ்வுகள் நடந்தாலும் கடந்த வாரத்திலே விடுதலை பயனுள்ள புத்தகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், நம்முடைய கடவுள் பேரிரக்கமுள்ள கடவுள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை 3 கடவுளுடைய பெருவிழாவை நாம் கொண்டாடிய பொழுது நாம் வாசித்தோம். விடுதலை பயனுள்ள புத்தகம் அழகாய் சொல்லுகிறது, ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர். கடவுள் மோயிசனுக்கு
தம்மை வெளிப்படுத்திய பொழுது தம்மை குறித்து சொல்லுகின்ற வார்த்தைகள். இப்படி நம் மீது பேரன்பும் பேரிரக்கமும் நம்பிக்கையும் உடைய கடவுள் நாம் அழிவதில் மகிழ்வுறுபவர் அல்ல. இதைத்தான் இன்றைய நற்செய்தியில் இயேசு அழகாய் சொல்லுகின்றார். நான் எதையும் அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். எதை நிறைவேற்ற? கடவுளுடைய பராமரிப்பை, கடவுளுடைய பாதுகாப்பை, கடவுளுடைய பேரிரக்கத்தை, கடவுளுடைய பேரன்பை, கடவுளுடைய கருணையை, கடவுளுடைய காருண்யத்தை, கடவுளுடைய அரவணைப்பை, கடவுளுடைய தாய்க்குரிய வாஞ்சையை வெளிப்படுத்த, அதை நிறைவேற்ற, அரசியல்கள் மூலமாய் அதை என்பிக்க நான் வந்துள்ளேன் என்று சொல்லி இயேசு என்ற நற்செய்தியில் சொல்லுவதை நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் எதிர்கொண்டிருக்கின்ற கொரோனாவாக இருக்கட்டும், அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டல காற்றழுத்த தாழ்வாக இருக்கட்டும், அல்லது அந்த காற்றழுத்த தாழ்வு ஏற்படுத்துகின்ற சூறாவளியாக இருக்கட்டும், புயலாக இருக்கட்டும், அல்லது வெட்டுக்கிளைகளுடைய படையெடுப்பாக இருக்கட்டும், இந்த எல்லா நெருக்கடியான சூழலிலும் நம்முடைய கடவுள், வல்லமையுள்ள கடவுள், வலிமை மிக்க இறைவன் நம்மை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், நம் ஜெபங்களுக்கு செவிசாய்க்கிறார் என்கின்ற சிந்தனையோடு நாம் செயல்பட கடவுள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். நாம் வாசிக்கின்றோம். இயேசு சொல்லுகின்றார், நீங்கள் எவற்றையெல்லாம் ஜெபத்தில் கேட்பீர்களோ அவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டீர்கள் என நம்புங்கள் என்று சொல்லுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் ஏறெடுக்கின்ற ஜெபம் நம்மை ஒருபோதும் ஏமாற்றாது. நாம் நம்பியிருக்கிற கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். எனவே இந்த கடவுள் மீது நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்திக் கொள்வோம். திருத்தூதர்கள் இயேசுவிடத்தில் ஜெபித்தார்கள், ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கையை மிகுதியாக்கும். லார்ட் இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த். அது அவர்களுடைய ஜெபமாக இருந்தது. இந்த பகுதி சீடர்கள் இயேசுவிடம் எடுத்து வைக்கின்ற ஒரு கோரிக்கையாகவே அது நமக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் இறையியல் பார்வையில் அது சீடர்களுடைய தாகமாய், அவர்களுடைய உள்ளத்து ஏக்கமாய், ஆன்மீக தேடலுக்கான ஒரு வெளிப்பாடாய் இருந்தது என்றுதான் சொல்லப்படுகிறது. எனவே நாம் எதிர்கொள்ளுகின்ற இந்த எல்லா அச்சுறுத்துகின்ற, பயமுறுத்துகின்ற, மரண பீதியை ஏற்படுத்துகின்ற சூழல்களுக்கு மத்தியில் நம்முடைய கடவுள் வலிமை மிகு இறைவன் என்பதை உணர்ந்து அவரில் நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்திக் கொள்ள, அவரிடம் நெருங்கி வர, அவரிடம் நாம் திரும்பி வர அருள் வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம்.
சகோதரர் சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும் செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்புக்கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்புடையதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவுளமானீர். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெறச் செய்தார். எனவே அவர் அனைத்திற்கு மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தைய காணிக்கைகளை தூய்மைப்படுத்தோமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த நம் தெய்வம் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் இது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்னும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் எல்லார் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று நமக்கு உரியதே. ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிற தெய்வம். இயேசுவின் திருவிருந்து கழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மண்ணிலே புது
உள்ளம் மகிழ்ந்திட தனிந்திட இன்று எழுந்து எண்ணினார். நான் காலம் காத்திருந்து பூவாய் பூத்திருந்து உன்னை எதிர்பார்த்திருந்தேன் இறைவா, என்னை மகிழ்ந்து இன்று வா. கடவுள் அன்பாயிருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். 1 யோவான் 4:16 இறைவசனம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் உமது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகிறோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி.